இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனோட ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். கோடி ரோஸ் எதுக்கு தான் சாம்பியனா இருக்காரு சத்தியமா தெரியல. போன வாரம் நடந்த சட்டர்டே நைட் மெயின் இவென்ட்டோட ஒரு மேட்சை பத்தி தான் வந்து பேசுறாரு. நான் வந்து ட்ரூ மெக்கின்டர் டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அடுத்த சேலஞ்சர் யாரு கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட எலிஸ்டர் பிளாக் வர்றாரு. வந்துட்டு அவங்க கூட சேலஞ்ச் பண்றோம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜெலினா வேகா கோடி ரோஸும் ஒரு அற விட்டுவாங்க. அற விட்டோன்னே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. எஸ், செட்ரோலின்ஸ் அண்ட் சிஎம் பங்கோட ஸ்டோரி லைன் மாதிரி இருந்துச்சு. என்னடா பிராண்டி ரோட்ஸை கூப்பிட்டு வர போறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜர் இன்னைக்கு நைட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. மெயின் ஈவெண்ட் நான் டைட்டில் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜேட் கார்கில் வரவங்க வந்துட்டு ஐ எம் த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டவத்தை சொல்லிட்டு போப் இருக்கு. சார்லோட் ஃபிளேர் வருவாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றுவாங்க. இந்த மேட்சை நம்ம கூடிய சீக்கிரம் ரசல் மேனியால பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது பிறகு சார்லட் விசஸ் நயா ஜாக் லேஷ் லெஜனோட டிஸ்டர்பன்ஸ்னால நம்மளோட நயா ஜாக் வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் டைட்டில் மேட்ச் நம்மளோட டிராகனை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுற ஒரு டைட்டில் மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு யூஎஸ் டைட்டில் மேட்ச் வந்துச்சு. செல்சி கிரீன் கிட்ட திருப்பி எதுக்கு யூஎஸ் டைட்டில் கொடுத்தாங்க தெரியல. இப்போ வந்து ட்ரிபிள் ஹெச்க்கு வந்துட்டு இந்த ஸ்மாக் டவுன் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல போல. ஸோ அதனால வந்து டைட்டில் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அண்ட் மெயின் ஈவெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ் இஸ் எலிஸ்டர் பிளாக் ஒரு செம்மையான மேட்ச் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மேட்ச் செம்மையானலாம் இல்லை. எதுக்கு தான் அந்த மேட்ச்சை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த மேட்ச்சில் ஒன்று கோடியை வின் பண்ண வச்சுக்கலாம், இல்லாட்டி எலிஸ்டர் பிளாக்கை வின் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லாட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி 2 பேரில் யாராச்சும் வின் பண்ண வச்சிருக்கலாம். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா டைரக்டாக ட்ரூ மெக்கின்டயர் வந்துட்டு லெஃப்ரிக்கு ஒரு கிளைம் ஒரு போட்டுட்டு இந்த மேட்ச் வந்து யாருமே தேக்க முடியாம ஆக்கிட்டாரு. அது பிறகு நம்ம டேமியன் பிரிஸ் வருவாரு கோடி ரோஸ்க்கு பேக்கப் பண்ணுறதுக்கு. ட்ரூ மெக்கின்டயரை வந்து சஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து வார் கேம்ஸில் என்ன தான் பண்ண போகிறாங்க தெரியல. வார் கேம்ஸில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ப்ராக் லெஸ்னர் எதிர்பார்த்தோம், ஜான்சினா எதிர்பார்த்தோம். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பிரான்சன் ரீட், ப்ரான் பிரேக்கர், லோகன் பால், ட்ரூ மெக்கின்டயர் அண்ட் எலிஸ்டர் பிளாக் ஒரு டீமாக போட்டுட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎம் பாங், ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ, கோடி ரோஸ் அண்ட் டேமியன் பிரிஸ் ஒரு டீமாக போட்டுருவாங்க போல வார் கேம்ஸில். கூடிய சீக்கிரத்தில் இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys. உங்களுக்காக மிஸ்டர் ரசலோஹோலிக்.